Dear 10th standard students, I am Metro Karnagaran. In exercise number 4.4, we have to state and prove a theorem, alternate segment theorem. If a line touches a circle, இங்கே பாருங்க, this is a circle given O be the center of circle. இதை ஓன்னு எடுத்துக்கலாம். O be the center of the circle-நாலே சர்க்கிள் வரைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ O be the center of the circle. O be the center of the circle. ஏன் சார் சர்க்கிள் வரைஞ்சிங்க? ஸ்டேட்மெண்ட்டில் சர்க்கிள்ன்ற வார்த்தை ஆரம்பிக்கிறதுனால சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். லைன் டச்சஸ் அ சர்க்கிள். லைன் டச்சஸ் அ சர்க்கிள். இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று வரைய போகிறேன். அது சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி வரைய போகிறேன். அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் ஒன்று வரைய போகிறேன். அந்த லைன் எதை டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன்? சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அப்போது இந்த லைனை ஏபின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த லைனை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அப்போ ஒரு லைன் சர்க்கிளை டச் பண்ணிச்சுன்னா, ஒரு லைன் சர்க்கிளை டச் பண்ணிட்டாலே அந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போது ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். அந்த லைன் டேன்ஜென்ட், சர்க்கிளை டச் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போகிறோம்? நம்ம டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த சம்மில் ஏபி தான் நம்மளுடைய டேன்ஜென்ட்டு. எந்த இடத்துல டச் பண்ணியிருக்குதோ அந்த இடத்துல ஒரு பேர் ஒன்று வச்சுருவோம். அந்த பாயிண்ட்டுக்கு பீன்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு பீன்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். அப்போது லெட் ஏபி பி த டேன்ஜென்ட் அட் பி. அட் பி. ஏபி டேன்ஜென்ட் எந்த பாயிண்டில்? பின்ற பாயிண்டில் டேன்ஜென்ட். ஓகேவா? அப்போது இது ஏபி இது ஒரு டேன்ஜென்ட்டு அட் பி. அப்போ ஏபி இஸ் அ டேன்ஜென்ட் அட் பி. அதுக்கு அடுத்த வேலை முடிஞ்சிடுச்சு. இஃப் அ லைன் டச்சஸ் அ சர்க்கிள். இஃப் அ லைன் டச்சஸ் அ சர்க்கிள். சர்க்கிள் வரைஞ்சிட்டேன்னா லைன் டச்சஸ், லைன் தொட்டுருச்சா? லைன் தொட்டுருச்சா? From the point of contact a chord is drawn. இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்கேருந்து ஒரு கார்டு ஒன்று வரைய சொல்கிறாங்க. ஒரு கார்டு என்றால் சர்க்கிள் ரெண்டு இடத்துல தொடர மாதிரி. அப்போ இதை க்யூன்னு வச்சுக்கிறேன். அப்போது லெட் PQ be the card. let PQ be the card. அப்போது PQ ஒரு கார்டு ஒன்று வரைஞ்சிருக்கிறோம். அப்போ O இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், AB இஸ் த டேன்ஜென்ட் அட் P, PQ be the card. PQ be the card. PQவை கார்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஃபைன். Card is drawn. The angle between the tangent and the card. Angle between the tangent and the card. இங்கே பாருங்கள், இதான் நம்மளுடைய டேன்ஜென்ட், இதான் கார்டு, இதான் டேன்ஜென்ட், இதான் கார்டு. இதுக்கு நடுவில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். QPB அப்படின்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், QPA ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நல்லா பார்த்துங்க. லைன் டச்சஸ், டேன்ஜென்ட்டு வரைஞ்சாச்சு. டச்சஸ்னால் டேன்ஜென்ட்டுக்கு பேர் தான் லைன் டச்சஸ். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கார்டும் வரைஞ்சாச்சு. ஆங்கிள் பிட்வீன் டேன்ஜென்ட் அண்ட் கார்டு. இதோ பாருங்கள், டேன்ஜென்ட் இது, கார்டு இது, ரெண்டு ஆங்கிள் வருது பாருங்கள். இதோ ஒரு ஆங்கிள் இருக்கா, அதோ ஒரு ஆங்கிள் இருக்கா. இப்போ நான் இதை எதில் எழுத போகிறேன்னா டு ப்ரூவில் எழுத போகிறேன். எதில் எழுத போகிறேன்? டு ப்ரூவ். டு ப்ரூவ் என்ன சார் டு ப்ரூவ்? இதை பாருங்கள், ஃபஸ்ட் ஆங்கிள் QPB. QPB is equal to angle between tangent and chord. இதான் tangent, இதான் chord. ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிதா? அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் இதோ இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், QPA செகண்ட் ஆங்கிள் QPA
PA is equal to என்னன்னு பார்ப்போம். இப்போ தான் இது வரைக்கும் வந்திருக்கோம். the angle between the tangent and chord இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னா 2 பாயிண்ட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல என்ன பாயிண்ட் எடுக்க போகிறேன்னா டீன்னு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். அப்போது கார்டுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் ஆப்போசிட் பக்கம் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு டீன்னு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். ஆப்போசிட் ஆஃப் கார்டுக்கு இந்த சைடில் எஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டு டீன்ற ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா ஏபி தான் நம்மளோட கார்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். அந்த பாயிண்ட்ஸுக்கு பேர் எஸ் அண்டு டி. அப்போது நம்ம என்ன எழுத போகிறோன்னா S and T are 2 points on the circle in the opposite side of the chord PQ. S and T are 2 points. இந்த இடத்துல நம்ம givenல தான் செய்ய போகிறோம். இது எல்லாமே S and T are 2 points. எப்படி S and T are 2 points on the opposite side of chord AB. Chord AB. S and T are 2 points on the circle opposite sides of chord AB. அப்போ சர்க்கிளுக்கு மேலே எஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு டீன்னு ஒரு பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் ஆப்போசிட் சைட் ஆஃப் கார்ட் ஏபிக்கு ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த எஸ்டி இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டா இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதா பாருங்கள். ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல் டு ஆங்கிள்ஸ் இன் த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட். ஆல்டர்னேட் செக்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் எடுத்தோம், QPBன்னு ஒரு ஆங்கிள் எடுத்தோம். அது இந்த பக்கம் இருக்குதா? இதுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட்னால் இந்த பக்கம் இதோடைய சின்ன செக்மெண்ட் இது. இந்த QPB உடைய சின்ன செக்மெண்ட், இந்த சின்ன பானை ஓடு உடஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் தான் இந்த ஆங்கிள் இருக்கும் QBB. இந்த QPBக்கு ஆப்போசிட் பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட்னா வேறு எதிர்பக்கத்தில் ஒரு ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா நம்ம PSQ. அதே மாதிரி இந்தாண்ட ஒரு ஆங்கிள் எடுத்தோம் பாருங்கள், QPAன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் லைன் வரையிறோம் பாருங்கள். இந்த ஆங்கிளும் இது பெரிய சர்க்கிளில் இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய செக்மெண்ட் இதுக்கு பேர். இது சின்ன செக்மெண்ட், ஆல்டர்னேட் செக்மெண்ட். இதுக்கு இந்தாண்ட ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு பேர் PTQ. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ திஸ் இஸ் மை கிவன் அண்ட் திஸ் இஸ் டு ப்ரூவ். இது கொஞ்சம் லென்த்தி தியரம், ப்ரூஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டயக்ராம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ரூஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் கார்டு வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இந்த லைன்லாம் வரையாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இருக்கும் QPB, இதோ இந்த ஆங்கிள் QPB. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் QPA. இதான் ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் கார்டு. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆல்டர்னேட் செக்மெண்ட்னா இவன் சின்ன செக்மெண்ட்டில் இருப்பான், பெரிய செக்மெண்ட்டில் இருக்கிறதுக்குன்னு ஈக்குவல் ஆகிடுவான். இவன் பெரிய செக்மெண்ட்டில் இருப்பான், சின்ன செக்மெண்ட்டில் இருக்கிறதும் ஈக்குவல். செக்மெண்ட் என்றால் இந்த சர்க்கிளோடைய ஒரு பீஸ். ஆஃப்டர் ரைட்டிங் த கிவன் அண்ட் டு ப்ரூவ், நம்ம ப்ரூஃபுக்கு போகிறோம். என்டரிங் இன்டு த ப்ரூஃப். A small construction. After writing the given and to prove, ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம். I am going to draw a diameter. இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக I am going to draw a diameter POR. இந்த மாதிரி ஒரு டயாமீட்டர் ஒன்று வரைய போகிறேன். இங்கேருந்து
இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா டயாமீட்டர் POR. இது கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா டயாமீட்டர் POR. இந்த மாதிரி ஒரு டயாமீட்டர் ஒன்று வரைஞ்சிடுறோம். இல்லைன்னா ட்ரா டயாமீட்டர் த்ரூ ஓன்னு கூட போட்டுக்கலாம். ட்ரா டயாமீட்டர் PR த்ரூ O. ட்ரா டயாமீட்டர் PR த்ரூ O அப்படி கூட எழுதிக்கலாம். த்ரூ O. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் QR. இது வரைக்கும் நமக்கு 2 மார்க் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. டயக்ராம் கேரிஸ் 1 மார்க், given to prove, கன்ஸ்ட்ரக்ஷன் கேரிஸ் 1 மார்க். இப்போ ப்ரூஃபுக்கு வரோம். இப்போ தான் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் எல்லாருமே எழுதிடுவீங்க. இங்கே எது எழுதினாலும் மார்க் கொடுத்து விட்ருவாங்க. டயக்ராமில் எந்த பேரும் மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற நேம்ஸே வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நேம்ஸ் நான் எதுவுமே மாற்றலை, புக்கில் இருக்கிற மாதிரியே தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் நேம்ஸ் எதாவது மாற்றினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம்லாம் மாறும். அது ஜாக்கிரதையாக செஞ்சிடணும். நீங்கள் ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னோடய டேன்ஜென்ட், இது என்னோடய டயாமீட்டர். டயாமீட்டருக்கும் டேன்ஜென்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எப்போதுமே 90 டிகிரி. இங்கே சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் இங்கே ரஃப் டயக்ராமில் ஒவ்வொன்றா வரைஞ்சி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது R, இது P, இது B. ரைட்டா? இதுதான் நம்ம டேன்ஜென்ட். இங்கேருந்து வந்தது தானே டேன்ஜென்ட்டு. எப்போதுமே டேன்ஜென்ட்டும் டயாமீட்டரும் பர்பண்டிகுலர். எப்போதுமே டேன்ஜென்ட்டும் டயாமீட்டரும் பர்பண்டிகுலர். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். R P B. நான் எது ரைட்டாக பாருங்கள். R P B. இது இந்த ஆங்கிள் R P B is equal to 90 degree. யார் சொன்னா? ரீசன். ஏனென்றால் ரீசன் இங்கே எழுதுகிறேன். ரீசன் ஏன் இது 90 டிகிரி? பிகாஸ் ஆல்வேஸ் tangents are perpendicular to the diameter. இது எதுனா போதும். RP is always perpendicular to AB. RPயும் AB எப்போதுமே tangents are perpendicular to its radius or diameter. Tangents are always perpendicular to its radius or diameter. இது வந்து diameter இங்கே சொல்லிட்டோம். diameter PRன்னு சொல்லிட்டோம். அப்போது வேர்டிங்ஸ்லேயும் எழுதலாம். diameter is always perpendicular to tangent. வேர்டிங்லேயும் எழுதலாம், சிம்பிள்லேயும் எழுதலாம். RP perpendicular to AB. ரஃப் டயக்ராம் சைடில் போட்டிங்கன்னா இது எழுத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சிடுச்சா? சரி. ரெண்டாவது, you forget this one. You just forget this one. நல்லா கவனிங்க. இந்த பீஸ் எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. இதை வெயிட்டு போட்டிங்கன்னா 90 கிராம்ஸ் காட்டுதுன்னு வச்சுப்போம். இந்த இடம் 90 டிகிரின்றதுனால இதை வெயிட்டு போட்டிங்கன்னா 90 கிராம்ஸ் காட்டுதுன்னு வச்சுப்போம். நான் இதை கத்தி வச்சு வெட்ட போகிறேன். இதை கத்தி வச்சு வெட்ட போகிறேன். இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த லைன் PQ என்ற லைனை வச்சு வெட்டிட்டேன்னா இப்போ எத்தனை பீஸ் வரும்? 2 பீஸ் வரும். இந்த 90 டிகிரி உடஞ்சிட்டு தோ ஒரு பீஸ் வந்துடுச்சு, தோ ஒரு பீஸ் வந்துடுச்சு. 2 பீஸ் வந்துடுச்சா? இப்போ இதில் இந்த 2 பீஸையும் கூட்டினா எவ்வளோ வரும்? ஒரு பெரிய கேக் பீஸ் 90 கிராம்ஸ். அந்த கேக் பீஸை 2ஆக வெட்டிட்டேன். இப்போ எடை போடுறேன். அப்போ எவ்வளோ கிராம்ஸ் காட்டும்? அதே 90 கிராம்ஸ் தான் காட்டும். அப்போது முழு பீஸாக இருந்தாலும் 90 கிராம்ஸ் தான். வெட்டிட்டு நீங்கள் எடை போட்டாலும் 90 கிராம்ஸ் தானே காட்டும். அதே மாதிரி ஃபுல் ஆங்கிளாக இருந்தாலும் 90 டிகிரி தான். வெட்டிட்டேன். தோ ஒரு பீஸ். அப்போ இந்த 2 பீஸு சேர்த்தாலும் 90 டிகிரி தான். இந்த 2 பீஸு சேர்த்து சொல்ல போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள். R
பி இப்படி திரும்பிட்டேன் பாருங்கள், கியூ ப்ளஸ் கியூ பி பி, கியூ பி பி ரெண்டுமே சேர்த்தாலும் எவ்வளோ? 90 டிகிரிஸ் தான். ஃபுல் ஆங்கிளும் 90 டிகிரிஸ் தான். பிரித்து போட்டு அதனால எவ்வளோ? 90 டிகிரிஸ் தான். ஃபைன். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த ரஃப் டயக்ராம் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் எழுத முடியும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு அடுத்த ரஃப் டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். அடுத்த ரஃப் டயக்ராம் நான் வரைகிற ரஃப் டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்துங்க. பி மேலே ஆர், இது உள்ளார ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள். ஆர் கியூ பி, கரெக்டாக? ஆர் PQ ஏதோ ஒன்று, RPQ. இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு? அப்போது இன் ட்ரையாங்கிள் இதோட இது முடிஞ்சிச்சு, ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் பார்ட் வரும். இன் ட்ரையாங்கிள் PRQ. இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா பாருங்கள். PRQ அல்லது RPQ எதோனா எழுதிங்க. RPQ. இந்த ட்ரையாங்கிள் RPQ. இந்த ட்ரையாங்கிள் என்ன சார் ஸ்பெஷல்? ஒன்றும் கிடையாது. இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஆங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. என்ன சார் திடீர்னு இது 90 டிகிரின்றீங்க? எப்படி சார்? ஒன்றும் கிடையாது. இது என்ன சர்க்கிள்? செமி சர்க்கிள். ஏன்னா இது டயாமீட்டர். இதோ இது டயாமீட்டர் தானே. இது டயாமீட்டர்னா இது செமி சர்க்கிளாக தானே இருக்க முடியும். இப்போ டயாமீட்டரில் பாதி பக்கம் இருக்குது செமி சர்க்கிள். எப்போதுமே செமி சர்க்கிளில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரிஸ் தானே. எப்போதுமே ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அதான் அதுக்கு ரீசன். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள், ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி. அப்போ இது 90 எடுத்துக்கிச்சா? இது 90 எடுத்துக்கிச்சா? ஃபைன். ஒரு ட்ரையாங்கிள், இப்போ செமி சர்க்கிள் மறந்துடுங்க. இப்போ யூ ஃபர்கெட் அபவுட் செமி சர்க்கிள்ஸ். ஏன்னா அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் செமி சர்க்கிள் வேண்டாம். ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தமாக எவ்வளோ டிகிரிஸ் இருக்கும்? 180 டிகிரிஸ் இருக்கும். ஒருத்தவன் 90 எடுத்துக்கணும். அப்போது மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180ல் 180 டிகிரிஸ். ஒரு ட்ரையாங்கிளை மொத்தமாக கூட்டினா 180 டிகிரிஸ். இவனே 90 எடுத்துக்கணும். அப்போ மீதி எவ்வளோ மீறும்? 90 தானே மீறும். அப்போ அந்த மீதி 90 இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துப்பாங்க. ரைட்டா? இப்போ 3 பேருக்கு 180 கிராம்ஸ் கேக் வாங்கி கொடுத்துருக்குறேன். 180 கிராம் கேக்கில் இவனே 90 கிராம் கேக்கை சாப்பிட்டுட்டான். மீதி 2 பேர் உட்காந்துக்கிறானுங்க பெஞ்சில். அப்போ அவனுக்கு மீதி நான் எவ்வளோ தர முடியும்? மீதி 90 கிராம்ஸ் தான் தர முடியும். ஏன்னா 180 டிகிரியில் 90 இவன் சாப்பிட்டுட்டான். இப்போ மீதி 90 கிராம்ஸ் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அது ஈக்குவலாக ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அல்லது இவன் கொஞ்சம் சாப்பிட்டு அவனுக்கு நிறையா தரலாம். அல்லது இவன் கொஞ்சம் சாப்பிட்டு அவனுக்கு நிறையா தரலாம். இவன் 30 டிகிரி எடுத்துக்கிட்டு அவனுக்கு 60 தரலாம். அவனுக்கு 60 எடுத்துக்கிட்டு இவனுக்கு 30 தரலாம். எப்படி தான் தரலாம். ஆனால் இவங்க 2 பேரும் ஆட் பண்ண எவ்வளோ வரணும்? 90 தான் வரணும். அதான் ரிமைனிங் ஆங்கிள். அப்போது ஒருத்தவன் 90 எடுத்துக்கிறதுனால மீதி 2 பேர்னா யார்னா மேலே இருக்கிற ஆங்கிளும் கீழே இருக்கிற ஆங்கிளும். மேலே இருக்கிற ஆங்கிள் எப்படி எழுத போகிறீங்க? QRP. கரெக்டாக பாருங்கள். QRP. மேலே இருக்கிற ஆங்கிள் ஏட்டனா. இப்போ கீழே இருக்கிற ஆங்கிள் RPQ. RPQ இஸ் ஈக்குவல் டு 90. இது ரிமைனிங் ஆங்கிள் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது பேலன்ஸ் ட்ரையாங்கிள். இது ஃபஸ்ட்டு இருந்த ஆங்கிள் இவன் எடுத்துக்கிட்டான். அப்போ பேலன்ஸ் ஆங்கிள் இவங்க 2 பேரும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. இது ரிசல்ட் நம்பர் 2. இது ரிசல்ட் நம்பர் 2. இதில் மிக மிக முக்கியமான விஷயம், டேன்ஜென்ட்டும் டயாமீட்டரும் பர்பெண்டிகுலர். அது வழியாக தான் இது வந்தது. இது வந்ததுனால தான் இது வந்தது. ஏன்னா அந்த ஆங்கிளை உடைச்சதுனால மீதி அந்த 2 பீஸையும் ஆட் பண்ணாலும் 90 தான் வரும். ஆனால் இங்கே கதையே வேறு. ஒருத்தவன் 90 எடுத்துக்கினான். ஒரு ட்ரையாங்கிள்னால் மொத்தம் 180. அப்போ மீதி இவங்க 2 பேரும் சேர்த்தா 90 தான் வரணும். அதனால் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மேலே இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் சென்டரில் R வந்திருக்கா பாருங்கள். கீழே இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் சென்டரில் P வந்திருக்கா பாருங்கள். 90 டிகிரி. இது ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட்டு
இது இல்லாமல் தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று நவர போகிறோம். தேர்ட் ஸ்டேஜ் என்ன? நம்மளுடைய ரிசல்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னாலும் 90 காட்டுது. ரிசல்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாலும் 90 காட்டுது. ரிசல்ட் நம்பர் 1 RHS 90, ரிசல்ட் நம்பர் 2 RHSும் 90. அப்போ RHS ஈக்குவல் டு RHSஆக இருந்தால் LHS ஈக்குவல் டு LHS. RHS ஈக்குவல் டு RHSஆக இருந்தால் LHS ஈக்குவல் டு LHS. இப்போ ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 யார் யார் ஈக்குவல் ஆக போகிறாங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆக போகிறாங்க. இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும். இந்த ஆன்சர் எழுதுங்க. RPQ ப்ளஸ் QPB இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆங்கிள் QRP ப்ளஸ்ஸு RPQ. இங்கே பாருங்கள், RPQ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா QPB இஸ் ஈக்குவல் டு QRP. இங்கே வந்து என்னோட சம். இது ரிசல்ட் நம்பர் 3. இது ரிசல்ட் நம்பர் 3. அப்போது ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் நம்ம கிட்டத்தட்ட ஆன்சருக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஆன்சர் QPB இஸ் ஈக்குவல் டு PSQ. ஆனால் QRPன்னு இருக்குது. இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் ஒரு ஒர்க் இருக்குது. அது என்ன ஒர்க்குன்றதை இப்போ சொல்லிடுறேன். அப்போது நிறைய ரீசன்ஸ் நம்ம எழுதலை, ரொம்ப ஷார்ப்பாக லிமிட்டாக தான் ரீசன்ஸ் எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பர்பண்டிகுலர்னு சொன்னால் தான் இந்த 90 வரும். ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் சொன்னால் தான் இந்த 90 வரும். இதெல்லாம் ரீசன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ரீசன்ஸ். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ப்ரூஃப் முடிக்க போகிறோம். லாஸ்ட் ஸ்டேஜ் இங்கே பாருங்கள், நான் வரைகிறத மட்டும் பாருங்கள். PQ இந்த மாதிரி தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. PQ இந்த மாதிரி. அப்போது PQ இது இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கு பேர் ஒரு செக்மெண்ட். சர்க்கிளில் 2 பீஸாக வாஷ்டிங், ஒரு பானையை 2 பீஸாக வாஷ்டிங்கன்னா அந்த பானையோடைய பெரிய ஓடு இருக்குது பாருங்கள், அது ஒரு செக்மெண்ட். சின்ன ஓடு இருக்குது பாருங்கள், அது ஒரு செக்மெண்ட். சின்னதாக இருக்கிற ஓடு பேர் வந்து மைனர் செக்மெண்ட் சொல்லுவாங்க. பெருசாக இருக்கிற ஓடுக்கு பேர் மேஜர் செக்மெண்ட். ரைட்டா? இதுதான் மேஜர் செக்மெண்ட். ரைட்? இது ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்க. இந்த ஹெல்மெட் எடுத்து என் தலையில் ஃபிட் பண்ணுறேன், பக்காவாக ஃபிட் ஆகிடுது. என் ஃப்ரெண்டு தலையில் போடுறேன், பக்காவாக ஃபிட் ஆகிடுது. அப்படின்னா ஹெல்மெட் ஒரே சைஸாக, தலை ஒரே சைஸாக? ஹெல்மெட் ஒன்று தான், அது மாறல. என் தலையும் அவன் தலையும் எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் போட்டால் எங்கள் 2 பேருக்குமே ஃபிட் ஆகிடுச்சுன்றதுனால எங்கள் 2 பேர் தலையும் ஈக்குவல். கரெக்டாக? எங்கள் 2 பேர் தலையோடைய சைஸும் ஈக்குவல். அப்போது ஒரு ஹெல்மெட் 2 தலையில் ஃபிட் ஆச்சுன்னா அந்த 2 தலையும் ஈக்குவல். ஃபிட் ஆகலைன்னா அந்த தலை சைஸு வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இது உள்ளார ஹெல்மெட் என்ற வார்த்தையை எடுத்துகிட்டு செக்மெண்ட்டு ஞாபகம் வச்சிங்க. தலை என்ற வார்த்தையை எடுத்துகிட்டு ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சிங்க. ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். தலை இன் த சேம் ஹெல்மெட் ஆர் ஈக்குவல். கரெக்டாக? தலைஸ் இன் த சேம் ஹெல்மெட்ஸ் ஆர் ஈக்குவல். 2 தலை ஒரே ஹெல்மெட்டில் ஃபிட் ஆச்சுன்னா 2 தலையும் ஒரே அளவுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரே செக்மெண்ட்டில் 2 ஆங்கிள்ஸ் ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா 2 ஆங்கிள்ஸு ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் 2 ஆங்கிள்ஸ் வரைகிறேன் பாருங்கள். ஒன்று பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், எஸ் வச்சு வரைகிறேன் பாருங்கள். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு தலை, இது என் தலைன்னு வச்சுங்க. எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இது எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு இந்த ஹெல்மெட். என் ஃப்ரெண்டுக்கு போட்டு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு இங்கே 6 இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு போட்டு பார்க்குறேன், அவனுக்கும் ஃபிட் ஆகிடுது. அப்போது 2 ஹெட்ஸ். என் தலையில் போட்டு பார்த்தேன், ஹெல்மெட் ஃபிட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு தலையில் போட்டு பார்த்தேன், ஹெல்மெட் ஃபிட் ஆச்சு. அதனால் ஹெல்மெட் ஈக்குவல் சைஸ் இல்லை, தலை ஈக்குவல் சைஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிள் இந்த செக்மெண்ட்டுக்கும் ஃபிட் ஆகுது, இந்த ஆங்கிள் அதே செக்மெண்ட்டில் ஃபிட் ஆகுறதுனால இது ரெண்டுமே ஈக்குவல். அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைஸ் in the same helmet are equal என்ற மாதிரி angles in the same segment are always equal. அதனால் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதை தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம்.
எந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எந்த ஆங்கிள்னு டிக்ளேர் பண்ண போகிறோம், ஆங்கிள் இந்த டாப்பில் இருக்கிற ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்கியூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளுக்கு பேர் QRP. ரீசன் ஆங்கிள்ஸ் இன் சேம் segment are equal. Angle in same segment are equal. அதான் reason, right? இப்போ பாருங்களேன், ஈக்குவேஷன் நம்பர் 3ல நமக்கு QRPயில் QPR எழுதிட்டு QRP பாருங்கள், QRP Q மேலே RP இந்த ஆங்கிள் தானே QRP, இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. பிஎஸ்கியூன்ற ஆங்கிளும் மேலே டாப்பில் ஆர் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். தேர்ட் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு QRPன்னு வந்துருக்குது. இப்போ QRP எடுத்துகிட்டு இந்த பிஎஸ்கியூ இங்கே போட்டுடலாமா, இதை ரிசல்ட் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட் நம்பர் 4. அப்போ தேர்ட் ஆன்சரில் யாரை யூஸ் பண்ண போகிறேன்னா 4th யூஸ் பண்ண போகிறேன். அப்போது யூஸ் 4 in 3. யூஸ் 4 in 3. ப்ரூஃப் அந்த பக்கம் எழுதுகிறேன். யூஸ் 4 in 3. அப்போது ஃபோர்த் ஆன்சரில் இருக்கிற QRPயை எடுத்துகிட்டு யாரை யூஸ் பண்ணுறேங்க, பிஎஸ்கியூ யூஸ் பண்ணுறேங்க. அப்போ ஆன்சர் இந்த பக்கம் எதுவும் மாறாது, QPB. QRP போயிடும், அதுக்கு பதில் என்ன வந்துடும்னா PSQ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள், QPB இஸ் ஈக்குவல் டு PSQ. இதுதான் ப்ரூஃப் 1. ப்ரூவ்ட். ஓகே, அப்போ இதோட எது முடியுது உங்களுக்கு, ப்ரூஃப் 1 முடியுது. இந்த இடத்துல எழுதணும், இதை இங்கே இடம் இல்லை, நாங்கள் எழுதியிருக்கிறேன். QPB இஸ் ஈக்குவல் டு PSQ. யூஸ் 4 in 3. ஃபோர்த் ஆன்சரை தேர்டில் யூஸ் பண்ணதுனால QRP போயிட்டு அந்த இடத்துல PSQ வந்துடுச்சு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ரூஃப் போகிறதுக்கு ரொம்பலாம் மண்டையை குழப்பிக்காதீங்க. இந்த லைனும் பர்பெண்டிகுலர், அதில் 2 பீஸ், அந்த கான்செப்ட். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள், இவன் பாதி எடுத்துக்கிட்டான் 90, அப்போ மீதி 90 இவனுங்க ஷேர் பண்ணிப்பானுங்க. மூணாவது கான்செப்ட், ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் ஈக்குவல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரீச் ஆகிடும். மொத்தம் 3 விதமான கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரூஃபுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். செகண்ட் ப்ரூஃப் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரீசன்ஸ்லாம் எழுத வேணாம், 3 ரீசன். ஏன் ஃபஸ்ட்டு 90 டிகிரி போட்டோம், டேஞ்சென்ட்டுக்கும் டயாமீட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 19 ப்ரூவ் பண்ணுறதுக்காக. செகண்ட் எப்படி 90 வந்தது, ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள் 19 வந்தது. தேர்ட் எப்படி ஈக்குவல் ஆச்சு, ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். 3 ரீசன் போதும். மற்றது எல்லாமே ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபஸ்ட்டு செட்டு, ஈக்குவேஷன் நம்பர் 2 செகண்ட் செட்டு, ஈக்குவேஷன் நம்பர் 3 தேர்ட் செட்டு, ஈக்குவேஷன் நம்பர் 4 ஃபோர்த்து செட்டு தான் தேர்டில் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆன்சர் கொண்டு வந்துடும். மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ செகண்ட் பார்ட் உள்ளார போகலாம். கம்மிங் பேக் டு த செகண்ட் ப்ரூஃப். செகண்ட் எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது, QPA இஸ் ஈக்குவல் டு PTQ கேட்டிருக்காங்களே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இங்கே கவனிங்க, திஸ் இஸ் a ஸ்ட்ரெயிட் லைன். யார் ஸ்ட்ரெயிட் லைன், APB. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரிஸ் இருக்கும். கரெக்டாக, ஸ்ட்ரெயிட் லைன்னாலே 180 டிகிரிஸ் தான் இருக்கும். இதில் குறுக்கில் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கிறீங்க. அந்த லைனுக்கு பேர் PQவா? அப்போ இந்த கேக் வந்து மொத்தம் 180 கிராம். இந்த கேக்கை 2 பீஸாக வெட்டிட்டீங்க. இப்போ எடை போட்டால் எவ்வளோ காட்டும், அதே 180 கிராம் தான் காட்டும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 தான் காட்டும். அதுக்கு பேர் தான் லீனியர் பேர்னு சொல்லுவாங்க. லீனியர் பேர், அதாவது சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 180 தான் வரும். லீனியர் பேர் தியரம். அப்போது இது டோட்டலாக 180 கிராம். நீங்கள் என்ன தான் கத்தியால் வெட்டிட்டாலும் எடை போட்டிங்கன்னா அந்த 2 பீஸும் இந்த பீஸும் ஆட் பண்ணிங்கன்னா 180 தான் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரூஃப் நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
Q P B கரெக்டாக பாருங்கள் Q P B இந்த ஆங்கிள் Q P A இந்த ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா 180 சிம்பிள் ரீசன் என்ன ரீசன் எதுனா போதும் லீனியர் பேர் அப்படின்னு எழுதினாலே போதும் இதுதான் ரீசன் லீனியர் பேர்னா சம் ஆஃப் த லீனியர் பேர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 180 அப்போ லீனியர் பேர்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கிற பேர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 இது பேரே லீனியர் பேர் தியரம் தான் லீனியர் பேர் அப்படின்னு எழுதினா போதும் டீச்சருக்கு புரிஞ்சிடும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே ரெண்டு ஆங்கிளையும் கூட்டியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு அதனால் 180 போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சிடும் அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 வரைக்கும் முடிச்சிருந்தோம் இது ரிசல்ட் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கலாம் ரிசல்ட் நம்பர் 5 ஒரு பார்ட் முடிஞ்சிடுச்சா ஒரு பார்ட் முடிச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்த பார்ட்டுக்கு வாங்க இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் சர்க்கிள் சர்க்கிளுக்குள்ளார வரைகிற குவாட்ரிலேட்டருக்கு பேர் என்ன சர்க்கிளுக்குள்ளார வரைகிற குவாட்ரிலேட்டரலுக்கு பேர் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் சர்க்கிளுக்குள்ளார வரைகிற குவாட்ரிலேட்டரலுக்கு பேர் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரில் எதிர் ஆங்கிள்ஸை கூட்டினீங்கன்னா 180 தான் வரும் சம் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 180 இந்த சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் தெரியுதா பாருங்கள் இதை பாருங்கள் எஸ் கியூ இதோ ஒரு கார்னர் சர்க்கிளை தொட்டுனுக்குதா இதோ ஒரு கார்னர் சர்க்கிளை தொட்டுன்னு இருக்குதா இதோ ஒரு கார்னர் சர்க்கிளை தொட்டுன்னு இருக்குதா இதோ ஒரு கார்னர் சர்க்கிளை தொட்டுனுக்குதா சர்க்கிளை 4 கார்னரில் ஒருத்தன் தொட்டுட்டானா அந்த குவாட்ரிலேட்டரலுக்கு பேர் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் அப்போ 4 கார்னர் இவன் தொட்டதுனால இவன் பேர் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரில் எதிர் ஆங்கிளை கூட்டினா 180 டிகிரி அதனால் நான் என்ன எழுத போகிறேன்னா PSQ ஆங்கிள் PSQ கரெக்டாக பாருங்கள் PSQ இது இந்த இன்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் எழுத போகிறேன் PTQ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 180 இதுக்கு ரீசன் என்னது சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் is 180 degree sum of opposite angles of cyclic quadrilateral is 180 degree இது ரிசல்ட் நம்பர் 6ன்னு வச்சுக்க போகிறோம் இது ரிசல்ட் நம்பர் 5 இது ரிசல்ட் நம்பர் 6 அப்போ ரிசல்ட் நம்பர் 5லையும் 6லையும் பாருங்கள் இதுவும் 180 இதுவும் 180 இதுவும் 180 இதுவும் 180 அதனால் இது ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும் யார் ஈக்குவேட் பண்ண முடியும்னா இதையும் உங்களால் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்போது இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல்னு சொல்ல முடியும் ஏன்னா இது 180 வந்திருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் 90 வச்சு போட்டோம் செகண்ட் ப்ரூஃபில் அந்த ஈக்குவல் டு 180 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் நம்பர் 5 6 இன்னொரு சின்ன ஒர்க் இருக்குது நம்ம ரிசல்ட் நம்பர் 1 கொண்டு வாங்க பை ப்ரூஃப் 1 நம்ம ப்ரூஃப் 1ல் என்ன சொல்லிட்டோன்னா ஆங்கிள் QPBயும் ஆங்கிள் PSQவும் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூஃப் 1ல் சொல்லியாச்சு இது ப்ரூஃப் 1 இதை இப்போ தான் சொல்லியிருக்கிறோம் QPB is equal to PSQ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா PSQ எடுத்துகிட்டு QPB போட்டுக்க போகிறேன் யாரை போட்டுக்க போகிறேன் QPB அதனால் இந்த ரிசல்ட்டை இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்போது யூஸ் இன் 6 இந்த ரிசல்ட்டை யூஸ் இன் 6ல் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ரிசல்ட்டை பை ப்ரூஃப் 1 QPBனால ஒன்று தான் இப்போ தானே ப்ரூவ் பண்ணோம் QPBனால ஒன்று தான் PSQனால ஒன்று தான் அப்போ ப்ரூஃப் 1 பிரகாரம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்றதுனால இதை 6ல் யூஸ் பண்ணிங்கன்னா இவன் கேம் விட்டு போயிடுவான் யார் PSQ கேம் விட்டு போயிட்டு யார் வந்துடுவான் சப்ஸ்டியூட் இன்னொரு பிளேயர் வரான் யார் ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் PTQ இதை தூக்கிட்டு யாரை யூஸ் பண்ணிட்டேன்னா இதை யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் இன் 6 இந்த ரிசல்ட்டை 6ல் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரூஃப் நம்பர் 1 பை ப்ரூஃப் நம்பர் 1 இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அவங்கள 6ல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் 6ல் யூஸ் பண்ணிட்டேன் இஸ் ஈக்குவல் டு 180 இது ரிசல்ட் நம்பர் 7
இப்போ பாருங்கள் ரிசல்ட் நம்பர் 5ம் 7ம் 180 180 ஃப்ரம் 5 and 7 ஃப்ரம் ஈக்குவேஷன் 5 and 7 5 and 7லேருந்து என்ன முடிவு பண்ண போகிறோன்னா RHS ஈக்குவல் டு RHS LHS ஈக்குவல் டு LHS 6 யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா 6 தான் என்னவா மாறி போச்சு 7ஆக மாறி போச்சு எது வழியாக நம்மளுடைய ப்ரூஃப் 1 வழியாக மாறி போச்சு ஏன்னா ஒரு ஆளை இடம் மாற்றிட்டோம் யாரை தூக்கிட்டோம் நம்ம இந்த QBP புதுசாக வந்திருக்கிறான் யாரை எடுத்துகிட்டு PSQ போயிட்டு அதனால் 5ம் 7ம் தான் யூஸ் பண்ணணும் 5ஓட ஆன்சர் RHS ஈக்குவல் டு RHSன்னு LHS ஈக்குவல் டு LHS போட போகிறேன் என்னோடய LHS என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு இதோடைய LHS ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் PTQ எதாவது கேன்சல் ஆகுது பார்த்தீங்கன்னா QPBயும் கேன்சல் ஆகிடும் ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால அதனால் நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ வந்துச்சா பாருங்கள் ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப் நம்பர் 2 செகண்ட் ப்ரூஃபும் வந்துடுச்சு ஹென்ஸ் ப்ரூஃப் அப்போது திஸ் இஸ் மை செகண்ட் ப்ரூஃப் and this is my first proof second proof க்கு ரெண்டே விஷயம் தான் linear pair total angle of this plus this is 180 opposite angles in a cyclic order is 180 proof number 1 சின்னதாக யூஸ் பண்ணியிருப்போம் ஒருத்தனை தூக்கிட்டு PSQ வேணாம் இவனை தூக்கிட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னா இதில் QPBயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் ப்ரூஃப் ரொம்ப கிளியராக வந்துடும் 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் 2 வாட்டி புரியலனாலும் இன்னொரு 3 வாட்டி வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த தியரம்ஸ் உங்களுக்கு நல்லா பழக்கமாக ஆரம்பிக்கும் ஏன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் பிக் தியரம் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஆல் த பெஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் தேங்க்யூ